அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 2024 இங்கே பாருங்க 2024 போன வருஷம் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அசல் வினாத்தாள் இது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 144வது கேள்வி. இங்கே பாருங்க 144வது கேள்வி. இது ஒரு முக்கியமான கணக்கு. இதை போடுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இன்னைக்கு மே 19 இல்லையா? இதில் ஒரு 12 நாள், அதில் ஜூனில் ஒரு 30 நாள், 42, அதில் ஒரு 11 நாள் ஜூலையில் 53 நாள் தான் இருக்குது. அதனால் தொடர்ந்து படிங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் தான் இருக்கும். தொடர்ந்து படிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயினாக தான் இருக்கும், கிளியராக இருக்கும். தலை வலிக்கும், கழுத்தை வலிக்கும், முதுகு வலிக்கும், எல்லாம் தான் வலிக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் படிங்க. தொடர்ந்து படிச்சிட்டிங்கன்னா எல்லா டாப்பிக்கும் படிங்க. காலையில் ஆரம்பிச்சிருங்க. 5 மணிலாம் ஆரம்பித்து நீங்கள் 5 to 7, 7 to 9, 9 to 11, 11 to 1, 1 to 3, அப்புறம் 3 to 5 இது மாதிரி போட்டுட்டு ஒவ்வொரு தலைப்பாக படிங்க. இப்போ பொதுத்தமிழ், அதில் என்னது, அதில் ஓமியா வழக்கப்படும் பொருள், அது மாதிரி இந்திய வரலாறு, தமிழக வரலாறு, இந்திய பொருளாதாரம், அரசியலமைப்பு, மேக்ஸு, இது மாதிரி எல்லா டாப்பிக்கும் யூனிட் வைஸ் பிரிச்சுங்க. நீங்கள் நியூ சிலபஸ் பார்த்துருப்பீங்க. ரிவைஸ் சிலபஸில் ஒவ்வொரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டில் எத்தனை கேள்வி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். சிலபஸ் எடுத்து நல்லா படித்து பாருங்கள். முதல்ல ஓல்டு சிலபஸ்லாம் அப்படி இல்லை, பொதுவாக கொடுத்துட்டாங்க. எது எதில் எத்தனை கேள்வின்னு தெரியாது. நம்ம கொஸ்டின் பேப்பரில் டிக் பண்ணி சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த சிலபஸில் அப்படி இல்லை. இந்த சிலபஸில் ஃபஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு நியூ சிலபஸில் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. சிலபஸை படித்து பாருங்கள். பொது அறிவு எடுத்துனீங்கன்னா அறிவியலில் 5 கேள்வி, புவியியலில் 5 கேள்வி, இந்திய வரலாறுல 10 கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் 15 கேள்வி, இந்திய பொருளாதாரத்தில் 20 கேள்வி, தமிழக வரலாறு பண்பாடில் 20 கேள்வி, கணிதத்தில் 25 கேள்வி. அதே மாதிரி பொது தமிழ் எடுத்திங்கன்னா இலக்கணத்தில் 25 கேள்வி. இதில் உங்களுக்கு பெட்டர் இந்த சிலபஸில் என்னன்னா, அந்த சிலபஸில் பொதுத்தமிழில் 6வது யூனிட்டை பாருங்கள். கலைச்சொற்கள் 10 கேள்வி. இது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அது முன்னெல்லாம் கலைச்சொற்கள்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டுபிடித்தல் ஒரு கேள்வி தான் வரும். ஆனால் இந்த எக்ஸாமில், வரக்கூடிய எக்ஸாமில் பாருங்கள், நீங்கள் சிலபஸ் எடுத்து பொதுத்தமிழில் 6வது யூனிட்டில் பாருங்கள், கலைச்சொற்கள் 10 கேள்வின்னு வரும். அது ஃபுல்லாக படிச்சுங்க. ஒவ்வொரு டாப்பிக்கில் இப்போ 6ஆம் வகுப்பு வரலாறு புக்கு பக்கத்தில் கலைச்சொற்கள் இருக்குது. ஒவ்வொரு புக்கு செட்டும் பக்கத்தில், ஒவ்வொரு பாட பக்கத்தில் கலைச்சொற்கள் ஒரு பங்கு கொடுக்குறாங்க. பொதுத்தமிழில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடத்துக்கும் கலைச்சொற்கள் இருக்குது. மொத்தமாக படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து 10 கேள்வி ஈஸியாக எடுத்துடலாம். புரியுதுங்களா? அதனால அதுமாதிரி சிலபஸ் வைஸ் படிங்க. சிலபஸ் வைஸ் ஒரு அனலைஸ் பண்ணி படிங்க. அந்த வரிசையில் இங்கே பார்த்தீங்கன்னா கணிதம் 25 கேள்வி, மேத்ஸ் 25 கேள்வினா நம்ம ஒரு ஷார்ட் ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், இந்த ஏரியாவில் 25 கேள்வி கவர் ஆகுது. ஒரு 10 ஸ்டெப்ஸு, ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸு, ஒரு 10 ஃபார்முலா தெரிஞ்சிங்கன்னா போதும். தெரிஞ்சுட்டு என்னோடய பதிவெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 கேள்வி ஈஸியாக போட்டுடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024. இதில் பார்த்தீங்கன்னா 3x + 4y இப்படி போட்டால் ஈஸ்ட்டு 4x + 6y = 22:32 எனில் x:y என்பது இப்படி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1:2, ஆப்ஷன் பி 1:4, ஆப்ஷன் சி 2:1, ஆப்ஷன் டி 3:1. இது ஒன்றுமே இல்லை, ஒரு மேத்தமெட்டிக்ஸுடைய பேஸ் ஸ்டெப்பு தான். அடிப்படை ஸ்டெப்ஸ் தெரிஞ்சால் போதும். இது ஈஸியாக போட்டுடலாம். இது இது மாதிரி கேட்டாங்கன்னா பார்க்கறத பெருசாக தெரியும். இது ரேஷியோ, விகிதத்தில் வர கணக்கு, விகிதம் என்ற தலைப்பில் வர கணக்கு. பொதுவாக ஒன்று சொல்லிடுறேன், ஒரு பின்னத்தை விகிதத்தில் எழுதலாம். எப்படின்னா இங்கே பாருங்க, 1/2னா இதை இங்கே பாருங்க 1:2 இப்படி எழுதலாம். இதுதான் மேத்ஸுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த கணக்கு நீங்கள் ஒன்றுமே தெரியாதவங்க இந்த அடிப்படை 0 கொண்டு போகிறேன் நான். பார்க்குறீங்களா? இப்போ ஒரு பின்னத்தை, இந்த 1/2ன்ற பின்னத்தை எப்படி எழுதலாம்னா, 1 வச்சுட்டு ஈஸ்ட் போட்டு இந்த கீழே இருக்கிறது அங்கே போயிடும். 1 ஃபர்ஸ்ட்ல போகணும், வகுத்தில் இருக்கிறது செகண்டில் போகணும். அப்போ 1/2 = 1:2 இப்படி எழுதலாம். இந்த பின்னத்தை வகுத்தில் இருக்கிறத
விகிதத்தில் எழுதணும்னா இப்படி எழுதலாம். இது தெரிஞ்சுக்கங்க. இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டெப்பு. இதை வச்சு தான் இப்போ இந்த கணக்கு போட போகிறோம். இப்படி பாருங்க, அதே மாதிரி பாருங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே பாருங்க, 3x + 4y. இதை வச்சிட்டோம்னா இங்கே இருக்கிறத வகுத்தலில் போடுங்க. வகுத்தல் 4x + 6y போட்டோமா ஈக்குவல் டு இங்கே பாருங்க என்ன இருக்குது? 22 வகுத்தல் இங்கே பாருங்க 32. அவ்வளோதான். இந்த ஸ்டெப்பு எழுதிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தெரிஞ்சுக்கணும். அடுத்து இங்கே பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு இந்த மேத்ஸில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்படி இதையும் பெருக்கலாம், இதையும் பெருக்கலாம். இது பேர் என்னது? கிராஸ் மல்டிப்ளை, குறுக்கு பெருக்கல். தமிழில் குறுக்கு பெருக்கல். இதை பாருங்க, பெருக்கி போகிறோம் பாருங்க. 32 இதால் இதை பெருக்கணும். 32 × 3x + 4y ஓகேங்களா? அடுத்தது இங்கே ஈக்குவல் டு போட்டுக்கணும். இதை இப்படி பெருக்கணும், கிராஸ் மல்டிப்ளை, குறுக்கு பெருக்கல். அப்போ 22 இங்கே இருக்கு. இதை பெருக்கணும்னா இங்கே பாருங்க 4x + 6y. ஓகேங்களா? எடுத்து எழுதும்போது தவறு இல்லாமல் தப்பு இல்லாமல் எழுதணும். மாற்றி மாற்றி எழுதிட்டீங்கன்னா தப்பாயிடும். நம்ம திருத்தி போகிறதுல டைம் ஓடிப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பெருக்குங்க. 32x எவ்வளோ வரும்? 30 × 3 90, 2 6. இப்போ 96x + 32 × 4 தெளிவாக போடுங்க, 4x இல்லையா? இப்போ இருக்குங்க 3 12. 30 × 4 இப்படி பெருக்கணும். போட்டு பெருக்கிங்க கூடாது. 32 4 போட்டு டைம் ஆகிடும். பாருங்க, இந்த 32 பிரிச்சிங்க, 30 + 2 அப்படின்னா வரும் 30 4 பெருக்குன்னா 3 120. இது 8 128. அப்படி பிரிச்சு போடணும். எந்த பேர் கணக்காக இருந்தாலும் பெருக்கல்ல வந்து போட்டு எழுதி பார்க்கக்கூடாது. இங்கே பாருங்க 32 × 4 இப்படி போடக்கூடாது. 32 × 4 8 3 12. இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ். இதெல்லாம் வந்து மேக்ஸ் கற்றுக்கிற ஆரம்ப ஸ்டேஜ். கற்றுக்கின பிறகு நம்ம என்ன பண்ணோம்? போட்டித் தேர்வில் டைம் வைக்கும் இல்லையா? 180 நிமிஷத்தில் 200 கேள்வி விடையளிக்கணும். 3 மணி நேரம். 3 × 60 எவ்வளோ? 180 நிமிஷம். கொஸ்டின் எவ்வளோ? பொதுத்தமிழ் 100, பொதியல் 100. 200 கேள்வி. ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் இல்லை. 200 கேள்விக்கு 1 நிமிஷம்னாலே 200 நிமிஷம் வேணும். ஆனால் இருக்கிறது 180 நிமிஷம் தான். அதுக்கு ஏற்ப என்ன பண்ணணும்? அப்டேட் ஆகிரும். அப்போ இப்படி பெருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 30 × 3 32 × 3 30 + 3 × 2 பெருக்கல் 3 பிரிச்சுக்கணும். அப்போ 3 9, 33 90, 2 6 96. இங்கே பாருங்க, இப்போ 30 நாங்கன்னது 3 12 120, 2 8 128 ஈக்குவல் டு இங்கே பாருங்க 22 × 4 எப்படி பெருக்கிறோம் பாருங்க. 20 நாங்கன்னது 2 8 80, 2 8 88x ப்ளஸ் இங்கே பாருங்க ஃபாஸ்ட்டாக போகணும், கணக்கு டக்குன்னு போடணும். அடுத்தது 22 × 6 அப்போ என்ன வரும்? 20 × 6 என்னது? 120. இப்போ 2 12 அப்போ 132. கரெக்டாக போகணும். 32y புரியுதுங்களா? 20 எடுத்தீங்கன்னா 2 12 120. இதில் ஒரு 2 12 120 12 132y. அவ்வளோதாங்க. இப்படி பெருக்கி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்க? எக்ஸ் ஒய் தேவையில்லையா? எக்ஸ்லாம் ஒரு பக்கம், ஒய்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. இங்கே பாருங்க 96x இங்கே இருக்குது. இங்கே பாருங்க 96x இங்கே இருக்குது இல்லையா? இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற 88x அனாட பொசிஷன் என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். இது வந்து ப்ளஸ்ஸு, இது 8, இது வந்து ப்ளஸ்ஸு, அனாட பொசிஷனாக மைனஸ் ஆகும். அப்போ 96x - 88x இந்த ஈக்குவல் டு அப்படியே போட்டுங்க. இப்போ இங்கே பாருங்க 128y போட்டோம் இல்லையா? இந்த 128y ஆனால் கொண்டு வாங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது? 132y. இங்கே பாரு 132y இங்கே இருக்கு இல்லையா? இந்த 128y என்னென்ன வந்ததுன்னா மைனஸ் ஆகும். அப்போ -128y. இந்த ஸ்டெப்ஸ் தெரியும். இந்த ஸ்டெப்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, ஈக்குவல் டுக்கு ஒரு அண்ணான் இருக்குன்னா அதை என்னென்ன கொண்டு வந்தால் மைனஸ் ஆகும். இங்கே நல்ல கருத்தா என்ன பண்ணோம்னா குறி மாறும். ஏன்னா ரூல்ஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ண மைனஸ் ஆகும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகும். அங்கேருந்து எங்கே வந்தாலும் இங்கேருந்து அங்கே போனாலும் ஆகும், குறி சைன் சேஞ்ச் ஆகும், குறி மாறும். அதான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ கழிங்க 96xல 88 பொசிஷன் எவ்வளோ? 8. 88 ஒரு 8 போட்டால் 96. அப்போ
8x ஈக்குவல் டு எங்கன்னா பாருங்க 132ல 128 கழிச்சு எவ்வளோ 4 கணக்கா போடணும், எல்லாத்தையும் எழுதி போடக்கூடாது. இப்படி போய் போட்டு பாரு 128 4 போட்டா 132. அப்ப 4y வந்துச்சா? இப்ப பாருங்க, அப்ப குறுக்கு பெருக்கல்ல அதே மாதிரி தான். இங்க பாருங்க, இங்க பாரு, இந்த என்ன பண்றோம், இந்த எக்ஸ் இல்லையா, இந்த எக்ஸ் இங்க இருக்குது, அந்த ஒய் இங்க வரும், வகுத்தல்ல போயிடும். அப்ப இந்த 4 இங்க இருக்கு, இந்த 8 வகுத்தல்ல போயிடும். குறுக்கு பெருக்கல் இங்க பாருங்க, 8x ஈக்குவல் டு 4y. இது ஒரு ஸ்டெப்பு. எப்படி அங்க வந்து இப்படி போட்டோமோ அது தலைக்குது. இப்போதைக்கு பாருங்க 8x இங்க வருதா, 4y இங்க வருதா. அப்ப இந்த எக்ஸ் இங்கே வச்சுக்கின்னு இந்த 8 ஆண்ட பண்ணமா இங்க பாருங்க பெருக்கல் வகுத்தல் ஆகும். இந்த ஒய்ய இங்க வச்சுட்டு 4 இங்க வச்சுட்டு ஒய் இங்க வந்தா வகுத்தல்ல வந்துடும். புரியுதா? பெருக்கலுடைய தலைக்கு வகுத்தல். அப்ப 4/8. இப்ப அடிங்க, இங்க பாருங்க 4 நாங்க 8. அப்ப என்ன வருது, x/y ஈக்குவல் டு 1/2. இது வந்து பின்னம். இந்த பின்னத்தை விகிதம் மாத்தோம்னா அங்க சொன்னோம் இல்லையா, 1/2 எப்படி எழுதலாம், 1:2. அப்ப இதை எப்படி எழுதலாம், x/yன்றத x/y எழுதலாமா, x வகுத்தல் y x/y எழுதலாம். அப்ப ஈக்குவல் டு இந்த 1/2 1:2, அவ்வளவுதான், 1:2 எழுதலாம். இதுதான் ஆன்சர். புரியுங்களா? 1:2 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 1:2 தான் ஆன்சர். ஓகேங்களா? இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம், ஒரு கேள்வி ஈஸியா போடலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இவ்வளவு ஸ்டெப் போட்டேன், ஷார்ட்டாகவே போட்டுக்கலாம். இதுல இந்த கணக்குல இருந்து நீ என்ன மேத்ஸ் ஸ்டெப் தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த விகிதத்தை பின்னத்துல எழுதலாம், ஒரு ஸ்டெப். ஓகே, இந்த விகிதத்தை பின்னத்துல எழுதலாம். அப்புறம் இது மாதிரி இருந்தா குறுக்கு பெருக்கல் செய்யலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அடுத்தது இது மாதிரி இருந்தா உள்ள பெருக்கும் போது 2 எண்ணையும் பெருக்கணும், ஒன்னு விட்ட கூடாது. ஒரு காமனா இருக்குன்னா இதை எடுத்து இதால பெருக்கணும், அப்புறம் இதை எடுத்து இதால பெருக்கணும். குறியெல்லாம் கேர்ஃபுல்லா போடணும். ரைட்டா? அப்புறம் என்ன ஸ்டெப்பு, இது ஈக்குவல் டு கனடா போயிடுச்சுன்னா குறி மாறும், ஆனா குறி மாறும். இப்படி போட்டோம், அப்புறம் கழிச்சு போட்டோம், அவ்வளவுதான். இந்த ஒரு 4 ஸ்டெப்பு, இந்த கணக்குல இருந்து ஒரு 4 ஸ்டெப்பு நீங்க கத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போடலாம். இந்த பதிவு பாருங்க, ஈஸியா இருக்கும். இந்த பதிவு பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சேனலை சந்திப்போம். இதோட பதிவு எல்லாமே மேத்ஸ் தொடர்ந்து பாருங்க. ஒரு 25 கேள்விக்கு ஒரு 20 கேள்வியாக போடலாம். அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் சந்திப்போம்.